செல்வம் சார், தொடர்ச்சியாக இதுக்கு முன்பாக இந்த தேர்தல் முடிவின் போது அதிமுக 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவின் போது கூட அதிமுக, அதாவது ராயபுரம் தொகுதியில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வெற்றி பெற்று வந்தேன், இன்னைக்கு என்னோட தோல்விக்கு காரணம் பாஜக தான் காரணம், பாஜகவோட கூட்டணி அமைத்த காரணத்தால் தான் இன்னைக்கு நான் தோத்து போய் நிற்கிறேன் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார். மக்கள் இந்த கூட்டணி விரும்பலை, அதிமுக பாஜக கூட்டணி மக்கள் விரும்பலை அப்படிங்கிறது தேர்தல் முடிவு காண்பிக்கிறது அப்படின்னு ஜெயக்குமார் குறிப்பிட்டிருந்தார். அதோட இந்த கூட்டணி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அதிமுகவோடு கூட்டணி அமைக்காவிட்டால் பாஜக வெற்றி பெற முடியாது. ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக சட்டமன்றத்துக்குள்ள போறான்னா அதுக்கு அதிமுக தான் காரணம் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருந்தார். அப்போ அதிமுக விட்டா வேற வழி இல்லை பாஜகவுக்கு அப்படின்றதான் எடுத்துக்கலாமா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் தனியரசு உள்ளிட்ட என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அதாவது நண்பர் மதிவாணன் போற போக்குல நீங்க ஒரு பக்கத்துல கேள்வி கேட்கறீங்க, இருந்தாலும் நான் நண்பர் மதிவாணனை கொஞ்சம் பார்த்துட்டு பேசிட்டு வரேன். மதிவாணன் அவர்கள் ஏதோ மாநில உரிமைகள் எல்லாம் திமுக காப்பாற்றியதை போலவும் அதிமுக அல்லது பாரதிய ஜனதா கட்சி மாநில உரிமைகளை பறித்து விட்டதை போலவும் ஒரு பொய்யை கட்டமைக்கிறாங்க. அதாவது ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லுவது, பொய்யில 3, அதாவது கோயபல்ஸ் பொய்ங்கிறது 3 விஷயம் சார். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவது, அந்த பொய்யை மக்கள் நம்புகிற வகையில் சொல்லுவது, அந்த பொய்யை உண்மையை போல சொல்லுவது, இது திமுகவுக்கு கை வந்த கலை. அத நண்பர் மதிவாணன் அவர்கள் சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கச்சத்தீவு பிரச்சனைக்காக நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது எவ்வளவு பெரிய நாடகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, 1974 அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மத்தியில பிரதம அமைச்சராக இருந்த பொழுது, தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. கச்சத்தீவை அவங்க எடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டா, அன்னைக்கு கலைஞர் நினைத்திருந்தால் மிகப்பெரிய அளவில் அது ஒரு பெரிய கச்சத்தீவு பற்றி தான் ஏதாவது ஒண்ணு பேசணும் அப்படின்னா கச்சத்தீவு பற்றி தான் தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. 3வது 5 ஆண்டு காலமாக இப்போ பாஜக ஆட்சியில் இருக்கு, மத்திய அரசாக இருக்கிறது. தமிழுடைய நலனுக்காக கச்சத்தீவு மீட்க நீங்க நடவடிக்கை எடுக்கலாமா, ஏன் எடுக்க மாட்டீங்க? ஏன் எங்களை நீங்க இவ்வளவு தூரம் பேசுற? நீங்க திமுக 19 தேர்தல் வரும்போது பேச முடியாதுல்ல பிரவீன் சார், கொஞ்சம் இருக்க. திமுக 19 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. திமுக ஒரு நாளாவது கச்சத்தீவுக்காக அந்த அமைச்சரவை கூட்டத்துல பேசுறாங்களா? போராட்டம் நடத்துறாங்க. சரி, அவங்க பேசல. பாஜக தற்போதைய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கலாம்ல? கொஞ்சம் பொறுங்களேன். இப்பதான் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வராரு. ஒரு விஷயம் கேளுங்க சார். நீங்க திமுகவும் காங்கிரசும் மிகப்பெரிய சர்வதேச பிரச்சனையாக்கிவிட்ட கச்சத்தீவை மிகப்பெரிய அளவில் சாமர்த்தியமாகத்தான் எடுக்க முடியும். அதை பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் கச்சத்தீவை மீட்க மத்திய அரசு, பாஜக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன சார்? ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. கச்சத்தீவை இவங்க தாரை வார்த்தது தவறு. முதல்ல அதை புரிஞ்சுக்கிடுங்க. அது தவறு, அது யாரும் மறுக்கல சார். இதுவரையில இந்த நம்ம பேசிக்கிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் கச்சத்தீவை மீட்பதற்காக மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? தொடர்ந்து எப்போ இதை பத்தி பேசினாலும் கச்சத்தீவு பேசுறீங்க. சரி, ஓகே. அதை மீட்கிறதுக்காக மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? இல்ல அவங்க திமுக நண்பர் பேசும் பொழுதெல்லாம் குறுக்கீடு செய்யாம, நான் பேசும்போது குறுக்கீடு செய்வதில் நியாயம் இருக்கிறதா என்பதை நான் குறுக்கிடவா? கொஞ்சம் இருங்க சார். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. அதாவது கச்சத்தீவை தாரை வார்த்து விட்ட பிறகு அது சர்வதேச பிரச்சனை. அது சர்வதேச பிரச்சனையான பிறகு அதை மிக சாமர்த்தியமாக நம்முடைய பூகோள அரசியலை உள்ளடக்கிய அந்த பிரச்சனையை மிக சாமர்த்தியமாகத்தான் செய்ய முடியும். அதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். வெகு விரைவில் பாருங்க. ஒண்ணு. இரண்டாவது, நீட்டு பிரச்சனைங்களா? நீட்டு பிரச்சனை, நீட்டை கொண்டு வந்த சண்டாளர்களே நீங்க தானே சார். நீட் என்கிற கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வந்ததை நீங்க, கையெழுத்து போட்டது திமுக மந்திரி காந்தி செல்வன். மறுக்க முடியுமா சார்? அதெல்லாம் விட்டுட்டு நீட்டு, கச்சத்தீவு, டீலிமிட்டேஷன். இப்ப என்ன பண்றாங்கன்னா, டீலிமிட்டேஷன், அதாவது மறுசீரமைப்பு பிரச்சனை வரவே இல்லை. மறுசீரமைப்பு பிரச்சனை இன்னும் தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எதுக்கு போட்ட மறுசீரமைப்பு?
அதாவது இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே வழி இல்லைன்னா சட்டமன்றம் கூடுது, சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். நான் இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன், மேதகு ஆளுநர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் நடந்த அந்த உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் என்னை போன்றவர்களுக்கு ஒரு வழக்கறிஞராக அந்த தீர்ப்பின் மீது மிகப்பெரிய அளவிலே அது விமர்சனம் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஆர்டிகல் 200 கவர்னர் சரியா பயன்படுத்தலன்னு சொல்றீங்க. 142 ஸ்பெஷல் பவரை, அதாவது 142 அரசியல் சட்டத்தினுடைய 142வது பிரிவை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் அதை அந்த சட்டத்தை கவர்னர் கிடப்பில போட்டிருந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஆனால் நிச்சயமா சொல்றேன், கவர்னர் இதை உச்ச நீதிமன்றத்துல மறுசீராய்வு மனு போட்டார் சொன்னா அது கேள்வி ஆகும். நிச்சயமாக அரசியல் சட்ட அமர்விலே அது நிச்சயமாக விவாதிக்கப்படணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு உதாரணத்துக்காக நான் அனுமதிக்க ஒண்ணு இல்ல சார். இப்போ இல்ல அதான் சார், இப்போ பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா சொந்த பலத்துல நிற்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. இப்போ அவர் மாற்றப்பட்டிருக்காரு. ஓகே, இப்போ அதிமுக விட்டா பாஜக ஒரு வழி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? காங்கிரஸ் விட்டா திமுகவுக்கு வழி இல்லைன்னு சொல்லிடுவா, விடுதலை சிறுத்தைகளை விட்டா திமுகவுக்கு வழி இல்லைன்னு சொல்லவா, கம்யூனிஸ்டுகளை விட்டுட்டா திமுகவுக்கு வழி இல்லை சொல்லவா? சொல்லுங்க. இதெல்லாம் உண்மையாக இருந்தால் இது உண்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு என்ன சார் சங்கடம்? அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைப்பதிலே திமுகவுக்கு என்ன அவசியம் வந்தது? இவர்கள் யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள்? நாளை யாரோடு கூட்டணி வைக்க போகிறார்கள்? இவர்கள் கூட்டணியாக இருக்கிற கட்சிகள் இவர்களிடத்திலிருந்து எத்தனை பேர் வெளியே போக போறாங்க? யார் யாரெல்லாம் உள்ள வர போறாங்க? இது தெரியுமா உங்களுக்கு? நிறைய விஷயம் இருக்கு. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பாருங்க. இல்ல சார், இல்ல நான் இதை எதுக்காக கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப நான் இதை சொன்னது அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னதுதான். 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக சேர்ந்தவங்க சட்டமன்றத்துக்குள்ள போறாங்கன்னா அதுக்கு அதிமுக தான் காரணம் அப்படின்றாரு. அதிமுக இல்லைன்னா பாஜக சட்டமன்றத்துக்குள்ள போகவே முடியாது அப்படின்றாரு. அவரு சொன்னதுதான். அதனால நான் கேட்கிறேன். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் 100% இணக்கமான நிலை இருக்காது. ஆனா அதே நேரத்துல அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எடுக்கிற முடிவை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் போக போக எல்லாம் சரியா போகும். நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன். ஒரு திமுக அமைச்சர், திமுக முன்னாள் மிக அருவருப்பாக பெண்கள் எல்லாம் கூடியிருக்கிற ஒரு இடத்துல மிக அருவருப்பா நாமம் போட்டா இப்படி, பட்ட போட்டா இப்படின்னு சொல்லி மிக ஆபாசமா பேசுறாரு அந்த அமைச்சரை. அவர் கட்சி பொறுப்புல இருந்து சாமர்த்தியமா தூக்கிட்டு நாடகம் நடிச்சுங்கிற சும்மா இருங்க சார். அவர் அமைச்சர் அமைச்சரவை பொறுப்புல இருந்து நீக்கி விட்டு அவர் தலைப்புக்குள்ள பேசுகிறேன். சம்பந்தமே இன்னொரு கேளுங்க. துரைமுருகன் இருக்காரு. துரைமுருகன் உடல் ஊனமுற்றவர்களை பற்றி மிக கேவலமாக பேசுங்க. அப்புறம் நான் கோத்ரா ரயில்வே பேசுவேன், பில்கிஸ் பானு கேஸ் பேசுவேன், நம்ம அடுத்த சுற்று பேசுவேன். நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்புறம் சரி நீங்க சப்ஜெக்ட் உள்ள பேசுங்க. நீங்க யாருக்காகவும் நீங்க கருணை காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. உங்ககிட்ட கருணையை வாங்கித்தான் நான் பேசணுங்கிற அவசியம் இல்ல. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். துரைமுருகனை நீங்க நீக்கி இருக்கணுமா இல்லையா? அந்த கட்சியோட வழக்கு பத்தி பேசலாமா? நம்ம அதெல்லாம் வழக்கு பேசுவோமா? நிறைமாத கர்ப்பிணியை கற்பழிச்சதை பத்தி பேசுவோமா? அது வேணும் சார், நம்ம பேசுவோம். சப்ஜெக்ட் பேச சொல்லுங்க. செல்வன் சார் சப்ஜெக்ட் உள்ள வர சொல்லுங்க. திமுக அகம்பாவம் பிடித்து திமிர் பிடித்து போய் திமுக பேசுறது அனுபவிக்க போறாங்க சார். 2026ல இவங்க தோற்று திமுக தொடர்ந்து 2வது முறை ஜெயிச்ச வரலாறே கிடையாது. டெபாசிட் இல்லாம சரி.